நம்ம முன்னாள் கர்நாடகாவோட துரைசிங்கம் சார், பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது. ஒரு இயக்கம், அதுக்கு பேர் கூட நியூஸில் வந்தது மக்கள் சக்தி இயக்கம்னு வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய ஊடகங்களில் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நியூஸஸ்லாம் பார்க்க முடியுது. அதில் நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை சாருடைய மிகப்பெரிய பலம் என்னென்னா, ஹி நோஸ் லா அண்ட் ஆர்டர். அவருக்கு ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். ஹீ இஸ் அ ஸ்பான்டேனியஸ் லீடர் டூ. அவர் ஒரு சிறந்த லீடராக இருப்பாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது, த பிளானிங் அப்படிங்கிற விஷயம். நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். நமக்கு இந்த டாஸ்மாகை மூடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய டிமாண்டாக இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் சரி, இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் சரி, எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை கையாண்டாங்கிறதுல எனக்கு தெளிவு இல்லை. ஏன்னா நினச்சப்போ டாஸ்மாகை மூடணும், நினச்சப்போ ரூல்ஸ் போட்டோம், நினச்சப்போ அது தானாகவே திரும்ப இவால்வ் ஆச்சு. இதை தவிர்க்கிறதுக்காக அண்ணாமலை சார் ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தார். நான் எடுத்த உடனே இல்லை டாஸ்மாகை மூட மாட்டேன் சார். முதல்ல ஒரு வருஷத்துக்கு 33% இருக்கிற டாஸ்மாகை மூடுறதுக்கான முயற்சிகள் பண்ணுவேன். அதோட கூட அந்த டாஸ்மாகில் பணிபுரியறவங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் இந்த டாஸ்மாகை மூடுவேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஆன்சர் மூலமாக எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அண்ணாமலை சார் ஒரு விஷனரி, இஸ் ஆல்சோ அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு விஷயத்தை பல முறை யோசித்து ஸ்லோவாக தான் காய் நகர்த்துவார். பட் அதை மேக்ஸிமம் பீப்புளுக்கு போய் சேர்கிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவார் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு கவர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானமாக போயிடுச்சு. ஒரு கரிஸ்மெட்டிக்கான லீடராக அண்ணாமலை சார் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது தெரியல. ஆனால் நிச்சயமாக ஒரு ஆர்கனைசேஷ்னல் லீடராக இருப்பாருங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு கரிஸ்மா வேணும், ஆனால் ஒரு கட்சி நடத்துறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசேஷன் வேணும். இது நான் ரீசெண்டாக நான் அரசியல் அப்சர்வ் பண்ணப்போ கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி நிறைய மீடியாவில் வரக்கூடிய நியூஸஸ்லாம் உண்மையா இல்லை உண்மைக்கு புறம்பானதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா திரு மோடி அவர்கள் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. பிஜேபிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு வெளியில் தனக்குன்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது நிறைய பேருடைய மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் அண்ணாமலை சார்கிட்ட எந்த பதில் வருதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.